ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். வில்லேஜ் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இல்லை 2 விதமான கருவாடு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 2லேருந்து 3 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4லேருந்து 5 பச்சை மிளகாய், ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊறு போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியா பொடி, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு முழு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, 2லேருந்து 3 கத்திரிக்காய், கொஞ்சமாக மொச்சை எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இதுக்கு 2 விதமான ட்ரை ஃபிஷ் வெரைட்டிஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நெத்திலி கருவாடு, அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற போடுங்க, அப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதே வெரைட்டியில் இன்னும் கொஞ்சம் சின்னது, சுடு தண்ணியில் ஊற போடுங்க. அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதோட தோல் நீக்கிடலாம். தக்காளி ஒரு 2லேருந்து 3 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிக்கோங்க, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊறு போட்டுக்கலாம். இந்த கருவாடை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம், அதில் நிறைய மண் இருக்கும். இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஊறிருக்கு. ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த முழு கருவாடை எடுத்தாலே வந்துடும் பாருங்கள், தலை தனியாக வந்துடும். வால் எடுத்துட்டு இந்த நடுப்பகுதியும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா கருவாடும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரில் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போது கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம்.
கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் ஆனியனும் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். மொச்சக்காய் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சுருண்டு வந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கத்திரிக்காய் கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வந்த பிறகு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. காய் ஆல்மோஸ்ட் 80% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே காரசாரமான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.